ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YJ கலர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஸ்ப்ளிட் ஸ்டிச்னால் என்னென்னா, இப்போது நம்ம ஒரு தையலை நடுவில் இருந்து பிரித்து இன்னொரு தையலுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி போடுவோம். அதனால தான் இது ஸ்ப்ளிட் ஸ்டிச்னு சொல்கிறோம். இப்போது அதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா, இவ்வளோ நாள் இந்த த்ரெட்டு எதுனா ஒரு 3 இதழ்கள் மாதிரி பிரித்தோம். இப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த ஒரு த்ரெட்டில் 6 இருக்கும், 6 ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 6 நம்ம 3 பிரித்து இவ்வளோ நாள் ஸ்டிச்சஸ் போட்டோம். இப்போ முழுசாகவே பிரித்து எடுத்துக்கோங்க. அதாவது 6மே இங்கே இருக்கும் பாருங்கள். இதோ அந்த 6 இதழ்களும் இங்கே இருக்கும். அந்த இதை ஏன் அப்படின்னா, இதை நம்ம ஸ்டிச்சஸாக பாதியாக பிரிக்க போகிறோம்னு சொன்னோம்ல, நடுவில் விட்டு. அதனால் 3 ஸ்டாண்ட்ஸ் அந்த சைடும் 3 இந்த சைடில் இருக்கிற மாதிரி பிரிக்க போகிறோம். அதனால தான் இங்கே நம்ம 6 எடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம், 2 எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். அதாவது 2ஆக பகிர்ந்து எடுக்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 0.5 சென்டிமீட்டர் கேப்பில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன், பஞ்ச் பண்ணியிருக்கேன். எடுத்திருக்கேன். இப்போ நான் 1 சென்டிமீட்டருக்கு விடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட்காக தான் இந்த 0.5 நான் வச்சுருக்கேன். இப்போது போடும்போதே என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த ஸ்டிச்சஸை கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, 3 பிரிச்சுட்டு இப்போது அடியிலேருந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு எடுத்து இப்போது செகண்ட் பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்டிச்சஸோட சென்டர்லேருந்து இப்போ பார்த்தீங்களா, இப்போ அந்த 2 இதுவாக நான் பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ சென்டரில் எடுத்தாச்சு. இப்போது 2லேருந்து 4க்கு அதே மாதிரி இந்த இதையும் கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிறேன். இப்போது அதே மாதிரி இந்த 1 2 3 இதுக்கு 3 தான் சென்டர் பாயிண்ட். 2லேருந்து 4க்கு 3 தான் சென்டர் பாயிண்ட். எடுத்தாச்சு. இப்போது 3லேருந்து 5க்கு சென்டர் பாயிண்ட் 4, 3க்கும் 5க்கும் சென்டர் பாயிண்ட் 4. இப்படி கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் அந்த த்ரெட்டை பிடிக்கும் போது கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் பிரித்தா ரொம்ப அழகாக இருக்கும். முடிச்சுட்டு அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி பிரித்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பின்னாடி போய் ஒரு நோட் போட்டுக்கிறேன்.
இதுதான் ஸ்ப்ளிட் ஸ்டிச். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.